பிரித்தானியாவில் வாழும் மக்கள் ஒரு வருடத்திற்கு முன்பிருந்ததை விட தற்போது உணவிற்காக மாதத்திற்கு 120 பவுண்டுகள் வரை மேலதிகமாக செலவிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினங்கள் காரணமாக பொதுமக்கள் தங்களது உணவு முறைகளில் பெரும் மாற்றங்களை செய்து வருகின்றனர். சூஸ் பிரிட்டிஷ் பீஸ் என்ற அமைப்பு நடத்திய புதிய ஆய்வின்படி பணத்தை சமைப்பதற்காக 34% மக்கள் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள் வாங்குவதை குறைத்துள்ளனர். இதன் காரணமாக 82% பிரித்தானியர்கள் உடலுக்கு தேவையான நாளுக்கு 5 வேளை பழங்கள் மற்றும் காய்கறிகள் உணவை உட்கொள்வதில் தவறவிட்டு வருகின்றனர். இதேவேளை 40% நுகர்வோர்கள் விலை உயர்ந்த பிராண்டட் பொருட்களை தவிர்த்து சூப்பர் மார்க்கெட்டுகளின் சொந்த தயாரிப்பு பொருட்களை வாங்க தொடங்கியுள்ளதுடன் 31% மக்கள் புதிய காய்கறிகளுக்கு பதிலாக விலை குறைந்த உறைவிக்கப்பட்ட காய்கறிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். அதிகரித்து வரும் பணவீக்கம் காரணமாக பெருமளவிலான மக்கள் ஃப்ரோசன் உணவுகளை பயன்படுத்த தொடங்கியுள்ள போதிலும் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்து நன்மைகள் பற்றி 83% மக்களுக்கு சரியான புரிதல் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து சூஸ் பிரிட்டிஷ் பீஸ் அமைப்பின் பேச்சாளர் பீட்டர் ஜட்ஜ் கருத்து தெரிவிக்கையில், புதிய காய்கறிகளை விட ஃப்ரோசன் காய்கறிகளில் சத்துக்கள் குறைவு என பலர் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மை அதற்கு மாறானது. பட்டாணி போன்ற காய்கறிகள் பறிக்கப்பட்ட 2.5 மணி நேரத்திற்குள் உறைவிக்கப்படுவதால் அவற்றின் ஊட்டச்சத்துக்களும் புதிய தன்மையும் அப்படியே பாதுகாக்கப்படுகின்றன. ஆனால் புதிய காய்கறிகள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனையாகும் வரை அவற்றின் சத்துக்கள் குறைய தொடங்குகின்றன என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஃப்ரோசன் காய்கறிகளை பயன்படுத்துவதன் மூலம் உணவுகள் வீணாவதை தடுப்பதுடன் குறைந்த செலவில் ஆரோக்கியமான உணவை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.